சொல்லுங்க ஐயா உங்கள் பேர்? கட் பண்ணிட்டானுங்க. உங்கள் பேர் ராஜா. என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? கருவாடு வியாபாரம். எத்தனை வருஷமாக ஐயா பண்ணுறீங்க? 42 ஆண்டுகள் உங்கள் கருவாடு வியாபாரம். உயர்தரமான இது வேலை. உணவு சமைக்கிறது பெரிய உயர்தரமான வேலையாச்சா? இது என்ன ஐயா? இது மஞ்சப்பாறை. எடுத்து காட்டுங்கண்ணா ஐயா. இது வந்து எவ்வளோ ஐயா ஒரு கிலோ? இன்றைக்கி ரேட்டு இன்றைக்கி செப்டம்பர் மாதம் 600 2025. ஜனவரி பிப்ரவரினா 800. ஏன் விலை ஏறுது ஐயா? சீசனில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் குறைஞ்சிருக்கு. கார்த்திகை மாதம் மறுபடி மாதம் கம்மியாக இருக்கும். விலை ஏறிடும். ஜனவரி பிப்ரவரிலாம் அதிகம் வளரும். மக்கள் சாப்பிட விலை ஏறினே போகும். இப்போ சீசன் கம்மினால உங்களுக்கு விலை கம்மியாக இருக்குது. இது ஐயா இது நெத்திலியா? இது நெத்திலி கருவாடு. இது நெத்திலி கருவாடா? இது ஐயா சென்னை இன்னைக்குனா ஐயா ரேட்டு? இது 400 செப்டம்பர் மாதம் 2025. ஏன்னா அப்புறம் யூடியூப்பில் போகும்போது விலை கூட குறையும், நல்லா முன்னாடி சொல்லிடுறேன். விலை குறையும். இதெல்லாம் என்ன ஐயா? அது கருவாவல். இது எவ்வளோ ஐயா இன்னைக்கு சென்னை? இன்னைக்கு 700 செப்டம்பர் மாதம் 25. சீலா. இதுதான் சீலாவா? சீலா. இது சென்னையில் என்ன சொல்லுவாங்க? வஞ்சரம். அதான் சொன்னேன். சென்னை ரேட்டு அது பேர் முரல். சென்னையில் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க? சென்னையில் இது என்ன சொல்லுவாங்க? கவலை மீன் சொல்லுவாங்க. அதுவா? கவலை என்ன? முரலா? ஓ வேற. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் பிடிக்கக்கூடிய வியாபாரம். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பள்ளம் பேர் இருக்கும். இதுக்கு ஐயா? இது கீரை முரலா? இது கீரை முரலா? இது மஞ்சப்பாறை. இது கீரை முரல். இதெல்லாம் நல்லா குவாலிட்டியானதா? நல்லா காஞ்சி நல்லா இருக்கும். மனமாக இருக்குமா சாப்பிடுறது? நல்லா இருக்கும். இது ஐயா இது சொல்லிட்டீங்க. கேடா? இது கேடு. இது கேடா? இது இது என்ன ரகம்? இது நான் மீன் ரகத்தில் இது நல்லா குவாலிட்டியானதா? கவுச்சிலாம் அடிக்காது. கடல் வாழ் மீன். இது கடல் மீன் தான். இங்கே இருக்கிற கருவாடு எல்லாமே கடல் வாழ் மீன். இந்த ஆற்று மீன் கருவாடுலாம் கிடையாது. ஆகாதா? ஆற்று மீன், குளத்து மீன், வளர்ப்பு மீன் கருவாடு பண்ணுவாங்க. மீதி இந்த காற்று மீன், குளத்து மீன், வளர்ப்பு மீன் எதுவுமே ஆக மாட்டாங்க. ஏன்? அதுக்கு அதனுடைய பக்குவம் சரி வராது. கடல் மாதிரி வராது. கடல் தண்ணியில் தான் இந்த நல்லா இருக்கும். கடல் தான் கருவாடு நல்லா இருக்கும். பாக்கியா மீன், குளத்து மீன் கருவாடுக்கு சரி வராது. இப்போ நீங்கள் எல்லாமே இங்கே திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடியா? இதில் பர்ச்சேஸ்லாம் நம்ம தேடி வந்துருங்க. பர்ச்சேஸ் பண்ணுறது ஊர் வந்து இங்கே வந்துருக்கு. வாங்கி வந்துட்டீங்க. இப்போ உங்களை வந்து இப்போ பல ஊர்களில் இதை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கருவாடு அவங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. எனக்கு இந்த கருவாடு இந்த ஊரில் நல்லாயிருக்கு, தூத்துக்குடி, நாகர்கோவில், இந்த மாதிரி ராமேஸ்வரம், இந்த ஜங்ஷன்லேருந்து எங்களுக்கு வேணும், ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கருவாடு, எங்களுக்கு நாங்கள் இந்த கருவாடு வேணும்னு சொன்னால் வாங்கி தருவீங்களா? வாங்கி தருவீங்க. இப்போ அது எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும் உங்களை? சரி. அப்போது கூகுள் பேயில் அனுப்பிச்சா அவங்க அனுப்பிச்சிடுவீங்க. பார்சலில் போட்டு அனுப்பிச்சிடுவீங்க. பார்சல் பக்காவாக அனுப்பிச்சிடுவீங்க. இப்போ நீங்கள் இது வந்து மேலப்பாளைய சந்தையில் நீங்கள் கடை போடுவீங்க. எப்போ? வாரம் சந்தை. என்றைக்கு? செவ்வாய்க்கிழமை மட்டும். எத்தனை மணிக்கு இருப்பீங்க? 5 to 12. இங்கே என்னென்ன வகையான வியாபாரம் நடக்கும்? கருவாடு, மாடு, ஆடு. செவ்வாய்க்கிழமை மட்டும். மற்ற நாள் எதுவும் நடக்காது. சரி ஐயா. இப்போ வந்து உங்கள் பேர் ராஜி சொன்னீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 96 77 53 58 08. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். 96 77 53 58 08. ராஜி. உங்கள் நம்பரை சொல்லி உங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க நீங்கள் அதை பார்சல் கூட அனுப்புவீங்க. குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆமாம். இப்போ மேலப்பாளையம் சுற்றி இருக்கிறவங்க ஃபோன் பண்ணாலும் அந்த ஏரியாவுக்கு போய் கொடுத்துருவீங்க. எவ்வளோ தூரம் வரைக்கும் போவீங்க? இல்லை 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ இல்லை ஐயா, நீங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் போவீங்க? இல்லை மேலப்பாளையம், தருவை, இந்த 10 மடை அங்கெல்லாம் போவீங்களா? தருவை வரைக்கும் போவீங்க. தருவை, கருங்குளம், குறிச்சி, இந்த பக்கம் ஜங்ஷனு, நத்தம், மன்னார்பேட்டை, தாண்டேரிப்பேட்டை அங்கெல்லாம் போக மாட்டீங்க.
அதில் செய்யலாம் போக மாட்டீங்க. இந்த வட்டாரம் தான் சரியாக வந்துருங்க. வட்டாரம் 7 நாள் ஓடிடும், 6 நாள் ஓடிடும், போக முடியாது. போக முடியாது. போவோம். அதுக்கேற்ற வியாபாரம் நடக்கும், உங்களுக்கு வியாபாரம் நடந்துடும். சாயந்தரத்துக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நான் 7:30 மணிக்கு போவேன், 1 வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு வியாபாரம் இருக்காது. ரொம்ப டயர்டாகிடும். வியாபாரமும் அவ்வளோ இருக்கும். இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க நீங்கள் தான் இல்லை, நான் மட்டும்தான். லேடிஸ். உங்களுக்கு உங்கள் வீடு எங்கே? வீடு மேலே தான் ஊருக்குள்ள. மேலப்பாளையம் ஊருக்குள்ளே. எந்த ஏரியா? கொட்டிக்குளம் மேலே போய் கொட்டிக்குளம் மேலப்பாளையம். ராஜா அண்ணன் நல்ல மனிதர். அவரோட வியாபாரம் 40 ஆண்டுகள் வியாபாரம். நீங்கள் பாருங்கள், அவருக்கு தேவையான கருவாடு எது கேட்டாலும் வாங்கி தந்துடுவார். நீங்கள் அதுக்கு வேண்டிய பேமெண்ட் அனுப்பிச்சிட்டா கூட பண்ணுறாரு. பண்ணி அதெல்லாம் பண்ணுறீங்க, எதுவும் உங்களுக்கு இது பண்ண மாட்டீங்க. ஒன்றும் இல்லை. உங்களை இங்கே வந்து பார்க்கலாம். இப்போலாம் தான். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.